திரு விஜய் அவர்களுக்கு நீங்க ஏன் சப்போர்ட் பண்றீங்க? அதே மாதிரி மக்கள் ஏன் திரு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? விஜய் அவருக்கு நான் ஏன் சப்போர்ட் பண்றேன், மக்கள் ஏன் அவரை சப்போர்ட் பண்ணணும். சமீபமாக ஒரு புத்தகம் படித்தேன், அந்த புத்தகத்தோட கதையை சொல்றேன். கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் நம்ம ஏன் தளபதி விஜய் அவர்களை சப்போர்ட் பண்றோம்னாக்கா. அந்த புத்தகத்துடைய மையக்கருவாக எனக்கு புரிஞ்சது என்னன்னாக்கா, நகர்ப்புறத்தில் இருப்பவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருப்பவர்கள் தங்கி வாழ்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தாக பார்த்தேன். நகர்ப்புறத்தில் இருக்கவர்கள் நகர்ந்து செல்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருக்கவர்கள் தங்கி வாழ்கிறார்கள்னா என்ன அர்த்தம்? அப்போ இவர்கள் பொருளாதார ரீதியாக நகர்ந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள், கிராமப்புறத்தில் இருக்கவர்கள் தொய்வடைகிறார்களோ அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் அதை படிக்க ஆரம்பித்தேன். அதை படிக்கும் பொழுது அதை எப்படி சொல்கிறதுன்னு புரியல. எத்தனை முறை உணவளித்தாலும் வெக்கமே இல்லாமல் திரும்ப திரும்ப உணவை கேட்டுக்கொண்டே இருக்கிறது பசி அப்படின்னு ஒரு வரிகள் இருக்கு. அப்போ அதுபோல இந்த புத்தகத்தை நான் எத்தனை முறை படித்தாலும், இதை பற்றி எப்போ சொன்னாலும் அருவி மாதிரி கண்ணில் இருந்து தண்ணீர் வர ஆரம்பிச்சிருது. அது என்ன மாதிரி ஒரு கதைனாக்கா, நகர்ப்புறத்தில் வேலை வாய்ப்பை தேடி கிராமப்புறத்தில் இருந்து வந்த ஒரு குடும்பம் அங்கே வசித்து கொண்டு இருக்கிறது. அப்போது அந்த இடத்துல சாலை ஓரத்தில் சாலையை கடக்க முயற்சிக்கும் பொழுது ஒரு சிறுமிக்கு அடிபட்டுருது. அடிபட்டு தலையிலிருந்து ரத்தம், முகமெல்லாம் ரத்தத்து களத்தில் வைக்குது. ஒரு பெரும் கூட்டம் அதை சுற்றி நிற்கிது. எல்லாரும் பார்த்துட்டு போகிறாங்க. பார்த்துட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. சில நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுக்கிறான், நகர்ப்புறவாசியில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு என்ன கூட்டம்னு அந்த கிராமப்புறத்துலேருந்து வந்த ஒரு பெண்மணி போய் பார்த்துட்டு அந்த ரத்த வெள்ளத்தில் கிடக்கிற அந்த பொம்பளை பிள்ளையை பார்த்துட்டு, ஐயோயோ என் புள்ள அப்படின்னு சொல்லி கதறி அழுதுட்டு அந்த பிள்ளைய தூக்கிக்கிட்டு ஆட்டோவை கூப்பிட்டு ஆட்டோவில் ஏறி பயணப்படுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் வாசல் வந்த உடனே தன் முந்தானையில் முடிந்து வைத்திருந்த 100 ரூபாய் எடுத்து, ஆட்டோக்காரர் காசு வேணும்னு கேட்கல, எவ்வளோன்னு சொல்லலை. இந்த அம்மாவும் எவ்வளோ காசுன்னு கேட்கல. சாமி என்கிட்ட இவ்வளோதான் ஏன் காசு இருக்கு, நீ வச்சுக்கையான்னு அந்த 100 ரூபாயை கொடுத்துட்டு தூக்கிட்டு உள்ளே ஓடுறாங்க. உள்ளே ஓடி மருத்துவர்கிட்ட கொண்டு போய் அந்த குழந்தைய ஒப்படைச்சி அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்து மருந்து வாங்கிட்டு வர சொல்கிறாங்க. சொல்லும் போதே அழுதுருவனான்னு கூட தெரியல எனக்கு. ஏன்னா அந்த கதையை படித்ததே அந்த மாதிரி தான். அந்த மருந்து வாங்கிட்டு வர சொல்லும் பொழுது அந்த தாய் ஓடோடி போய் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் ஷாப்பில் மருந்து கேட்கும்பொழுது, மருந்து எடுத்துகிட்டு காசு கொடுமான்னு கேட்கும் பொழுது, என்கிட்ட காசு இல்லையான்னு சொல்லும் பொழுது, இப்போ மருந்து தரமாட்டேன், நீ காசு எடுத்துகிட்டு வான்றாங்க. அப்போ அந்த தாய் என்ன பண்ணுறா, பதப்பத்தப்பில் மேல்மட்ட வாழ்க்கை கிடையாது, கையில் தங்க வளையலோ மோதிரமோ கிடையாது, இருந்ததே ஒரே ஒரு சின்ன கம்மல். அந்த 2 கம்மலையும் கலட்டி கொடுத்துட்டு, இதை வச்சுங்க சாமி, நான் காசை கொடுத்துட்டு நான் அதுக்கப்புறமேட்டு இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமாக கொண்டு போய் மருந்தை கொடுக்குறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்குது. ட்ரீட்மெண்ட் நடந்து ஐசியூவிலேருந்து பிள்ளைய வார்டுக்கு மாற்றுறாங்க. அந்த ஐசியூலேருந்து மாற்றும் பொழுது 2 மணி நேரம் தாமதமாகுது. இங்கே அந்த மருத்துவர் நினைக்கிறாரு அந்த தக்கத்தை விற்க முடியாது, திரும்ப காசு கொடுத்தா கேட்கணும். காசு கொடுக்காம அந்த அம்மா போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த மருந்து கடை வச்சிருக்கக்கூடிய நபர் காசை கேட்கலான்னு உள்ளே வராரு. உள்ளே ஏம்மா எவ்வளோ நேரம் ஆச்சு காசு கொடுக்காம உட்காந்துருக்கேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது, இங்கே அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு வழியில். பயப்படாத தாயி, நல்லாயிரும் அப்படின்ட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டே உட்காந்துருக்காங்க. ஏம்மா காசு கேட்குறேன், காசு கொடுக்காம இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு இப்படி பார்க்குறாரு. அந்த குழந்தை அந்த மருந்து கடை வச்சிருந்தாருல அவரோட குழந்தை. ஒரு நிமிஷம் அந்த மனுஷன் செத்துட்டான். அந்த குழந்தை பொழைச்சிருச்சு, ஆனால் ஒரு நொடியில் அந்த ஆள் செத்துட்டான். நம்ம பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு தானே அந்த தாய் இவ்வளோ பாடுபட்டா அப்படின்ட்டு காலில் விழுந்து அது ரொம்ப மனசு நெகிழ வச்சிருச்சு. அதற்கு பிறகு அவர்கிட்ட கேட்கும் பொழுது, ஏம்மா ஏன் பிள்ளைம்மா அது, நீங்கள் என்னம்மா அதுக்காக இவ்வளோ பாடுபட்டீங்கன்னு அந்த அம்மா சொன்ன வார்த்தை, யார் பிள்ளையா இருந்தா என்னையா பிள்ளையா, இந்த வார்த்தையை அந்த அம்மா சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு வலி மிகுந்த ஒரு விஷயம் இருக்குன்னா, அதுக்கு பிறகு அந்த தாயுடைய புகைப்படம் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்கிறது. அந்த தாய் அவருடைய மனசில் நிரந்தரமாக இருக்கிறார். இதுபோல் இந்த சமூகத்தில் இவ்வளோ பிள்ளைகள் மக்கள் பாதிக்கப்படுவதை பார்த்து விட்டு இந்த தாய் கம்மலை கொடுத்த மாதிரி இவர் ஒட்டுமொத்த வருமானத்தையும் விட்டுட்டு இந்த மக்களை காப்பாற்றணும்னு தனி மனுஷனாக இங்கே நிற்கிறார்ல, அதுக்காக தான் விஜயோடு நம்ம நிற்கணும். விஜய்க்கு நீங்கள் எல்லாம் எதுக்காக ஆதரவாக நிற்கணும்னு சொல்கிறதுக்கான அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? ஏன்னா எத்தனையோ நடிகர்கள் இந்த நகர்ப்புறவாசிகள் கடந்து போனதை போல் போயிட்டாங்க. இந்த கிராமப்புறவாசி மனசில் தங்கினான்னு சொன்னால, அதுபோல் விஜய் நின்று இந்த மக்களுக்காக போராடுவதற்காக களத்தில் நிற்கும் பொழுது எவ்வளோ எதிர்த்தாக்குதலை சந்திக்கிறார்னும் பொழுது, அப்போ ஏன் விஜய்க்கு நம்ம ஓட்டு போடணும், ஏன் விஜய் ஆதரிக்கிறேன் நான் பர்சனலானா, அதற்கான காரணம் இது.